இவனுக்கு அரசியலே வந்து ஆடியோ வீடியோ அரசியல் தான். சாட்டை துரைமுருகன் வீடியோ இவங்கிட்ட இருக்கு, சீமான் கிட்ட. சீமானுடைய வீடியோவெல்லாம் சாட்டை துரைமுருகன் கிட்ட இருக்கு. இவனுக்கு 2 பேர்த்து வீடியோவும் மேல இருக்கு. இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த குரூப்பு கிட்ட இருக்கு, ரங்கராஜ் பாண்டேக்கள், இன்னும் அமித்ஷா மோடிகள் அவங்கிட்ட இவங்க வீடியோ எல்லா ஆடியோ வீடியோவும் இருக்கு. அண்ணாமலை முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும். இவன் எடப்பாடியே சுத்தப்பாங்க. அவரு இவன தம்பி, அவரு வந்து செந்தமிழன், அவரு ரொம்ப இதுதானவர் அப்படின்னு அவரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் போன்றவங்க மாமாங்கிறான். எதுக்கு சொல்றான்னு நமக்கும் தெரியல. நயினார் நாகேந்திரனும் இவரை வந்து அவரு அண்ணன் அப்படிங்க, அண்ணாமலை ஐயா இவர் தளபதிங்க அப்படிங்கிறாங்க. சீமானு இவ்வளவு யோக்கியமானவன் தானே, உண்மையவே பேசுறவன் தானே. அப்படியே உண்மையில இருந்து ஒரு வார்த்தை இவருக்கு வந்து பொய் வாயில வந்துருச்சுன்னா அங்கேயே அவர் வந்து பொசுங்கி கீழே விழுந்து செத்துருவார். அவ்வளவு பெரிய சூரியன் இவரு, நேர்மையின் மறுபெயர், அயோக்கி பையன். அந்த போனை மட்டும் அன்னைக்கு இவனுடைய போனை கொடுங்க, இவன் வந்து எங்கெங்க இருந்தான், அந்த ஐடிசி ஹோட்டல்ல இருந்தானா இல்லையா அப்படிங்கறத நாங்க வந்து எடுத்து தர்றோம், நாங்க எங்க போனை வாங்கி நாங்க தர்றோம், யோகியனோட போனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. தோழர்களுக்கு வணக்கம். எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறதா நேத்துல இருந்து செய்தியில பொறுக்கி சாட்டை துரைமுருகன், பாலியல் குற்றவாளி சீமான், முன்னாள் பாலியல் குற்றவாளி நித்யானந்தா, அவன் இங்க இருந்து ஓடி போயிட்டான். இவங்களுக்குன்னு ஒரு தனி தமிழ்நாடு இருக்கு, முழுக்க பாலியல் குற்றங்களா செய்யலாம். அது பாலியல் குற்றங்களா அன்னைக்கு அநேகமா அது ஒரு தேசிய சின்னமா கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டான். ஏன்னா இவருதான் நிலத்தை வந்து எப்படா நிலம் இந்த நிலம் கையில சிக்குன்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். அந்த நிலம் கையில சிக்கிச்சுன்னா பாலியல் குற்றத்துறை அமைச்சரா நித்யானந்தனை போட்டுருவாங்க. இவர் வந்து அந்த பாலியல் குற்றங்களை எல்லாம் வீடியோ எடுத்து பரப்புறது, அதுல அழகா ஆடியோக்களை வந்து கட் பண்றது, அங்க என்னென்ன வார்த்தை வைக்கிறது, அதுல எல்லாம் சாட்டை துரைமுருகன் நல்ல இதான. அதுல இவங்க 2 பேர்த்துக்கு யாராவது தெரியல பண்ணலன்னா, இல்ல ஏதாவது சிக்கிட்டா, அவன் காசு கொடுத்தா அவன் வந்துட்டு போனா, இதுல நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன சின்ன பிள்ளைய படிக்கிற பிள்ளைய வந்து தூக்கிட்டு போய் காட்டுல வச்சு நம்ம இது பண்ணணும், அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இயக்குனர் தானே. அதனால இவங்க 2 பேருக்கு தெரியாத குற்றங்களை அல்லது இவங்களுக்கு தெரியாத சில்மிசங்களை எல்லாம் வந்து சீமாரு அதை பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. நல்ல அருமையான கூட்டணி இவங்க கூட்டணி. நிர்மலா சீதாராமனை சீமான் வந்து சந்திக்கல அப்படின்னாரு. நிர்மலா சீதாராமனை இவர் சந்தித்தார்னு சொல்லி அவன் ஏதோ ஒரு வீடியோல பேசியிருக்கான். இவங்க கட்சியில இவருடைய சீனியரா இருந்த இவங்க கூடவே இருந்தவங்க சீமானு இவ்வளவு யோக்கியமானவன் தானே, உண்மையவே பேசுறவன் தானே. அப்படியே உண்மையில இருந்து ஒரு வார்த்தை இவருக்கு வந்து பொய் வாயில வந்துருச்சுன்னா அங்கேயே அவர் வந்து பொசுங்கி கீழே விழுந்து செத்துருவார். அவ்வளவு பெரிய சூரியன் இவரு அவ்வளவு நேர்மையின் மறுபெயர், அயோக்கி பையன். அந்த போனை மட்டும் அன்னைக்கு இவனுடைய போனை கொடுங்க, இவன் வந்து எங்கெங்க இருந்தான், அந்த ஐடிசி ஹோட்டல்ல இருந்தானா இல்லையா அப்படிங்கிறத நாங்க வந்து எடுத்து தர்றோம். இப்ப இவங்க வந்து வேல்முருகன் தான் போயிருந்தாருன்னு சொல்லி அவங்க கட்சி தலைவர் சொன்னதுக்கு ஜெகதீஷ் பண்டின்னு சொன்னது, நாங்க எங்க போனை வாங்கி நாங்க தர்றோம், யோகியனோட போனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. சரி, இவனுக்கு 1008 பிரச்சனையும் இருக்குது, 1008 பிராடத்தனம் பண்ணியிருக்கான். இவன் சாட்டை துரைமுருகன் வீடியோ இவங்கிட்ட இருக்கு, சீமான் கிட்ட. சீமானுடைய வீடியோவெல்லாம் சாட்டை துரைமுருகன் கிட்ட இருக்கு. இவனுக்கு 2 பேர்த்து வீடியோவும் மேல இருக்கு. இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த குரூப்பு கிட்ட இருக்கு, ரங்கராஜ் பாண்டேக்கள், இன்னும் அமித்ஷா மோடிகள் அவங்கிட்ட இவங்க வீடியோ எல்லா ஆடியோ வீடியோவும் இருக்கு. அண்ணாமலை முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும். இவனுக்கு அரசியலே வந்து ஆடியோ வீடியோ அரசியல் தான். இதுல இவன் வந்து வைகுண்டராஜனை பத்தி இவன் சாட்டை துரைமுருகன் பேசிட்டான். ஏன்னா வைகுண்டராஜன் அவர் என்ன நினைப்பாரு, டேய் என் காசுல தான் கட்சியை நடத்துறீங்க, என் காசுல கட்சியை நடத்திட்டு நாம் பண்ற தவறுகளை எல்லாம் வந்து அதுல பேசுவீங்களாடான்னு சொல்லி அவன் வந்து திட்டிருப்ப. இவர் தான் வந்து ஊழல் ஒழிக்கிறவரு, நிலத்தை காப்பாத்துறவரு, யோக்கியரு. அதே போல இவன் யாருன்னு, இவன் தமிழ் ஜாதிகள்னு என்ன சொல்றான், தமிழர்னு யார் யாரெல்லாம் வந்து வசதியா நல்ல பணத்தை வந்து தவறான முறையில சம்பாதிக்கிறாங்க பண்றாங்களோ அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அந்த பணத்துல கட்சியை நடத்துறதா இவன் வேலை. வேற என்ன, கட்சியும் கூட நடத்தல, கட்சியை நடத்துறதுக்கு தொண்டர்களும் அவன் காசு போடுங்க, அவனை பாதுகாத்துக்கிறான் கட்சி பேரை சொல்லி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது இதுல. சரி, இவ்வளவு பேசுறாங்கல்ல, காமராஜர் ஏதாவது சொல்லிட்டா போதும் அழுவாங்க. இவன் எடப்பாடியே சுத்தப்பாங்க. அவரு இவன தம்பி, அவரு வந்து செந்தமிழன், அவரு ரொம்ப இதுதானவர் அப்படின்னு அவரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் போன்றவங்க மாமாங்கிறான். எதுக்கு சொல்றான்னு நமக்கும் தெரியல.
நயினார் நாகேந்திரனும் இவரை வந்து அவரு அண்ணா அப்படிங்க, அண்ணாமலை ஐயா இவர் தளபதிங்க அப்படிங்கிறாங்க. ஆனா எடப்பாடி கட்சியில் உள்ள பொங்கலூர் மணிகண்டன் அப்படிங்கிறவரு எடப்பாடியினுடைய தீவிர அவருடைய ஆதரவாளரா ஊடகங்கள்ல பேசுறவர் அவருக்காக. இதுல சீமானுக்காக ஊடகங்களில் முக்கி பேசுற ஆள் வந்து நம்ம ரவீந்திரன் துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமி பேசுறது எப்படி பேசுவாருன்னா, அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறதே நாடார்களின் உயர்வுக்காக, நாடார்களின் முன்னேற்றத்திற்காக உலகத்திலேயே இவர் ஒருத்தர் தான் வாழ்ற மாதிரி தான் ரவீந்திரன் துரைசாமி காட்டிக்குவாரு. ரவீந்திரன் துரைசாமிய இதே தமிழர் ஜாதியில் உள்ள இன்னொருவரான பொங்கலூர் மணிகண்டன் இதெல்லாம் உன் ஜாதி புத்தி அப்படின்னு சொல்லி 100க்கு 200க்கு நீ வந்து எப்படி வேணாலும் மாத்தி பேசுற ஒரு ஆள் தான் நீ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு, கேவலப்படுத்துறாரு. அதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். நியாயமா பார்த்துட்டா பொங்கலூர் மணிகண்டனை இப்ப தூக்கி ஜெயில வச்சிருக்கணும். பொங்கலூர் மணிகண்டன் பொது விவாதத்தில் உட்கார்ந்து பேசுறாரு. ஜாதி புத்தின்னு என்ன சொல்ல வர்றாரு? இப்படியே மாறி எல்லாரும் அவங்க ஜாதி புத்தினாலும் ஒண்ணு கிடையாது. இது வந்து பொங்கலூர் மணிகண்டனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ஒரு ஊடகவியலாளரா அதிமுக சார்பா பேச வர்றவரு. இப்ப இதுவே வந்து சரி அவரு பேசிட்டாரு பண்ணிட்டாரு. இப்ப நீங்க வந்து இதே வந்து திமுகவில் உள்ள ராசா போன்றவர்களோ வேற யாராவது பேசியிருந்தா பண்ணியிருந்தா, திமுக சார்ந்து பேசியிருந்தா எவ்வளவு பரப்புவீங்க நீங்க, எவ்வளவு கோபம் வரும். அப்ப உங்களுக்கு வந்து உங்களை திட்டாங்கிற கவலையோ கோபமோ கிடையாது. திட்டுவது யார் யார் திட்டினா நம்ம கோவப்படலாம்னு ஒரு லிமிட் வச்சிருக்கீங்களா? இந்த அயோக்கித்தனம் இல்ல அந்த கட்சியில யாராவது உண்மையா இருக்கிறவங்க என்ன சொல்லணும், டே என்னடா நினைச்சிட்ட, அவன் ஒருத்தன் வந்து ரவீந்திர துரைசாமி தப்பா பேசினா ரவீந்திர துரைசாமி திட்டுறதா இருந்தா அந்த ஆளு தனியா திட்டு எப்படி நீங்க ஒட்டுமொத்த ஜாதியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பொங்கி இருக்கணுமல்ல, புகார் கொடுத்துருக்கணுமல்ல. இவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ரவீந்திர துரைசாமி ஐ லவ் யூ பொங்கலூர் மணிகண்டனுங்கிறாரு. ஜாதி புத்தின்னு அவர் திட்டுறாப்படி 100க்கு 200க்கு வேண்டி எப்படி வேணாலும் பேசணும்னு சொல்றாப்படி ஐ லவ் யூ கூல் அப்படிங்கிற. அப்படி அவரும் கூடுங்கிறாரு, எல்லா கட்சிகளையும் இதுல கூடுங்குது. அப்ப நீங்க வந்து எதுக்கு இந்த தமிழர் வேஷம்? இந்த தமிழர் வேஷமா? யாரை ஏமாத்துறது? இப்ப ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு திமுக எம்எல்ஏ ஒருவர் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு அம்பேத்கர் ஃபர்ஸ்ட் பூத்தூவி மரியாதை செலுத்தி பெரியாரு அண்ணா கலைஞருக்குன்னு பண்றாரு. இதுல அம்பேத்கருக்கு பண்ணதை கட் பண்ணி பரப்பிட்டு இருக்கீங்க. இதுதான் இன்னைக்கு முழு வேலையா இருக்கீங்க. ஆனா அதனுடைய முழு வீடியோ வந்துருச்சு. அவர் ஃபர்ஸ்ட் அம்பேத்கருக்கு தான் பண்ணிட்டு தான் மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த நடக்காததை நடந்ததா பரப்புறதுல இருக்கிற அக்கறை, இந்த வியாக்கியானம் விளக்கணை எல்லாம் ஒரு ஜாதி பத்தின்னு சொல்லி சொல்றான். இதுல எல்லாம் தமிழர்களுக்கு இழிவு ஏற்படலையா? சீமான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேறவனாவது ஏதாவது சொல்லியிருந்தா அப்படியே பொங்குவேன், வானத்துக்கு பூமிக்கு பொங்குவேன். ஏன் அமைதியா இருக்க? அங்கிருந்து ஏதாவது பணம் வாங்கிட்டு இருக்கியா நீ? இந்த தமிழர் வெங்காயம் வீரம் அப்படின்னு சொல்லி பேசுறதா? உண்மையான தொண்டர்கள், உண்மையான ஆட்கள் வந்து புகார் கொடுத்துருக்கணும். பொங்கலூர் மணிகண்டனை தூக்கி உள்ள வைக்கணும். இந்த நாம் தமிழர் கூட்டம் இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் சமயங்கள்ல அவங்களுக்குள்ள ஒரே லாபம், அவங்களுக்கான கட்சிகள்ல எந்த லாபம் கிடையாது. எங்கெங்க எந்தெந்த டம்மி வேட்பாளரை யாரு போடணும்னு சொல்லி அவங்க கேட்கறாங்களோ, திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ கேட்கறாங்களோ, அவங்ககிட்ட ஒரு பெரிய தொகையை வாங்கி இவர் சேஃப்டி பண்ணிக்குவார். அவ்வளவுதான். வேற ஒண்ணு இதுல நடக்க போறது இல்லை. அவன் பணத்துக்கு வேண்டி சாட்டை துரைமுருகன் நித்யானந்த கிட்டையும் பெட்டி எடுப்பான், யார்கிட்ட வேணாலும் எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் பணத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணுவான். அவன் வந்து ஜெகதீஷ் பாண்டியனே சொல்றாரு, சீமான் எப்ப சாவாருன்னு காத்துட்டு இருக்கிறான் துரைமுருகன் சொல்லி. அதுதான் துரைமுருகனுடையது. இவ்வளவு கேவலமான ஒரு ஆளுகிட்ட உண்மையான தொண்டர்கள் சிக்கி நாசமா போயிடாதீங்க. கொஞ்சம் வியாக்கியானமா வெளிச்சமா நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிட்டு சரியான இடத்துல போய் வேலை செய்யுங்க.